அடுத்த 10 ஆண்டுகளில் விண்வெளி பாதுகாப்பு துறையில் 75,000 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்க திட்டமிட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் சார்பில் விண்வெளி பாதுகாப்பு தொழில்களுக்கான சர்வதேச வணிக மாநாட்டை சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாடு தற்போது இந்தியாவை ஈர்க்கும் நிலையில் இருந்து உலகை ஈர்க்கும் மாநிலமாக உயர்ந்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். தமிழ்நாடு அனைத்து வகையான தொழில்களிலும் தடம் பதித்துள்ளதோடு உற்பத்தி துறையின் லீடராக மாறி வருவதாகவும் முதலமைச்சர் கூறினார். தமிழ்நாடு பாதுகாப்பு தொழில்துறை வழித்தட திட்டத்தை செயல்படுத்துறதுல அதை தொடங்கினதிலிருந்து இதுவரை 23,000 கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு. இதுல 5,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டிருக்கு. 2032க்குள்ள 75,000 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்க நாங்கள் இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறோம். இந்தியாவிலேயே 11.19 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியில் இரட்டை இலக்கை எட்டிப்பிடித்த ஒன் அண்ட் ஒன்லி மாநிலம் தமிழ்நாடுதான் என்றும் முதலமைச்சர் கூறினார். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 2708 உதவி பேராசிரியர்கள் நிரந்தரமாக நியமிக்கப்படுவார்கள் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கும் அவர், கடந்த 4.5 ஆண்டுகளில் 37 புதிய அரசு கலை அறிவியல் கல்லூரிகளை அரசு தொடங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். நடப்பு கல்வியாண்டு மட்டும் 16 புதிய கல்லூரிகளை தொடங்கியதுடன் 15,000க்கும் மேற்பட்ட கூடுதல் மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களின் கல்வி கற்கும் திறன் எந்த வகையிலும் பாதிப்படையக்கூடாது என்ற எண்ணத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 2708 உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரந்தரமாக நிரப்பிட முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் கோவிச்செழியன் தெரிவித்துள்ளார். இந்த பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் விரைவில் நிரப்பப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை தாவைக்கா தலைவர் விஜய் நேரில் சந்திக்க அனுமதி கோரி காவல்துறையிடம் அக்கட்சி சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. கரூரில் நடைபெற்ற தாவைக்கா பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் இந்தியாவையே உருக்கியது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை தாவைக்கா தலைவர் விஜய் வீடியோ கால் மூலமாக தொடர்பு கொண்டு பேசி வருகிறார். காவல்துறை அனுமதி பெற்று நிச்சயம் தங்களை நேரில் வந்து சந்திக்க உள்ளதாகவும் அவர்களிடம் விஜய் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை விஜய் நேரில் சந்திக்க அனுமதி அளிக்குமாறு மின்னஞ்சல் மூலமாக டிஜிபிக்கும் ஒய் பிரிவு பாதுகாப்பு தலைமையகத்திற்கும் தாவைக்கா சார்பில் மனு அனுப்பப்பட்டுள்ளது. சந்திப்பு தேதியை குறிப்பிட்டு விஜய் தரப்பில் அனுமதி கேட்கப்படவில்லை எனவும் அனுமதி அளிப்பது குறித்து இதுவரை எந்த முடிவையும் காவல்துறை எடுக்கவில்லை எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக அமைக்கப்பட்ட ஐஜி அஸ்ராக்கர் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு 3வது நாளாக விசாரணை நடத்தியது. வேலுச்சாமிபுரத்தில் உயிரிழப்பு அதிகமாக ஏற்பட்ட இடங்களில் இருந்த தடுப்புகள், காலடி குவியல்கள் அகற்றப்பட்ட நிலையில் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 13 வயது சிறுவனின் தந்தை தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் நாளை மறுதினம் விசாரிக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. இதனை எதிர்த்து கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 13 வயதான பிரதீக் என்ற சிறுவனின் தந்தை பன்னீர்செல்வம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். உயர்நீதிமன்ற கிளையில் மனுதாரராக இல்லாத போதும் உயிரிழந்தவரின் தந்தை என்ற அடிப்படையில் மனு தாக்கல் செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அதில் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் நிர்வாகம் விதித்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவது, தடுப்புகளை அமைப்பது, மருத்துவ வசதிகள் உள்ளிட்ட 11 பாதுகாப்பு நிபந்தனைகளும் மீறப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். தாமதமாக வந்தது, திடீர் என்று மின்சார விநியோகம் நிறுத்தம், கூட்டத்தை கலைப்பதற்கு வழிமுறைகள் இல்லாதது ஆகியவற்றால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக சம்பவத்தை பார்த்தவர்கள் தெரிவித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கரூர் டவுன் காவல் நிலைய காவலர்கள் வழக்கு பதிவு செய்த போதிலும் உயர் காவல்துறை அதிகாரிகள் மீதான விசாரணை ஒருதலைபட்சமாக இருக்க வாய்ப்புள்ளதாக சந்தேகம் எழுந்திருப்பதாக மனுதாரர் தெரிவித்துள்ளார். எனவே சுதந்திரமான சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த மனு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் நாளை மறுதினம் விசாரணைக்கு வரவுள்ளது. பிரேமலதா தாயாரின் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தின் தாயார் அம்சவேணி உடல்நலக் குறைவால் காலமானார். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து பிரேமலதாவின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ஆறுதல் கூறினார். இதனிடையே தர்மபுரியிலிருந்து விரைந்த பிரேமலதா விஜயகாந்த் தனது தாயாரின் உடலை பார்த்து கதறி எழுதார்.
அதேபோல எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் பிரேமலதாவின் தாயின் உடலுக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் அஞ்சலி செலுத்தினார். பிரேமலதா மற்றும் உறவினர்களுக்கு அவர் ஆறுதல் கூறினார். மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய பாமக நிறுவனர் ராமதாஸ் தனக்கு ஓய்வு என்பதே இல்லை என்றார். உடல் பரிசோதனைக்காக பாமக நிறுவனர் ராமதாஸ் சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் கடந்த 5ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு ஆஞ்சியோ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருந்த ராமதாஸை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்தித்து நலம் விசாரித்தார். தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பல அரசியல் கட்சி தலைவர்கள் சந்தித்து நலம் விசாரித்தனர். இந்நிலையில் சிகிச்சை முடிந்து ராமதாஸ் வீடு திரும்பினார். தனது உடல்நலம் சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் என அவர் கூறினார். சொல்லிட்டாங்க, எல்லாம் நல்லா இருக்குது, குறையதும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓய்வே கிடையாது. அவர் அடுத்த சில நாட்கள் ஓய்வில் இருப்பார் என தெரிகிறது. தமிழ்நாட்டின் அரசியல் சூழ்நிலை குறித்தும் தனது சுற்றுப்பயணம் குறித்தும் எடப்பாடி பழனிசாமியிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பைஜெயந்த் பாண்டா, அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக மாநில துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் ஆகியோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தனர். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. அப்போது கூட்டணியை வலுப்படுத்தும் விதத்தில் புதிதாக கூட்டணியில் கட்சிகளை சேர்ப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது தெரிகிறது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரன் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக தெரிவித்தார். மீட் நல்ல சுமூகமாக இருந்துச்சு. எங்களுடைய தேர்தல் பொறுப்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற பைஜெயந்த் பாண்டா எம்பிஜி அவர்கள் ஆல் இண்டியா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் பிஜேபி நல்ல முறையில் சந்திச்சு ஒரு தமிழகத்தினுடைய அரசியல் சூழ்நிலை பற்றி பேசி சுற்றுப்பயணத்திற்கு அழைப்பு ஏதாவது விடுத்திருக்கோமா? ஆமா, சுற்றுப்பயணத்திற்கு அழைப்பு எடுத்திருக்கிறோம். அவர்கள் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது தொகுதி பங்கீடு தொடர்பாக பேசப்பட்டது என கூறப்பட்ட நிலையில் அதனை நயினார் நாகேந்திரன் மறுத்துவிட்டார். கோல்ட்ரிப் உள்ளிட்ட தரமற்ற இருமல் மருந்துகளுக்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்தான கோல்ட்ரிப்பை உட்கொண்ட மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மாநிலங்களைச் சேர்ந்த 15 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், தமிழ்நாடு உட்பட 9 மாநிலங்களில் கோல்ட்ரிப் இருமல் மருந்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோல்ட்ரிப் உள்ளிட்ட தரமற்ற இருமல் மருந்துகளுக்கு நாடு முழுவதும் தடை விதிக்க கோரி வழக்கறிஞர் விஷால் திவாரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் இருமல் மருந்து தயாரிப்புக்காக வல்லுநர் குழு அமைக்க வேண்டும் என்றும், இருமல் மருந்து சாப்பிட்டு உயிரிழந்த குழந்தைகள் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் முறையிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்தில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையிலான ரசாயன கலப்பு இருப்பதாக உலக சுகாதார அமைப்பு விடுத்த எச்சரிக்கையை மத்திய சுகாதார அமைச்சகம் கண்டுகொள்ளவில்லை என்றும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே கோல்ட்ரிப் மருந்தை தயாரித்த காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீசன் பார்மா நிறுவனத்தை மூட தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து விளக்கம் அளிக்கும்படி ஸ்ரீசன் பார்மா நிறுவனத்தில் காஞ்சிபுரம் மண்டல மருந்து கட்டுப்பாட்டுத்துறை ஆய்வாளர் மணிமேகலை நோட்டீஸ் ஒட்டினார். குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுக்கான உத்தேச விடை குறிப்புகளை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. அரசு துறைகளில் காலியாக உள்ள இடங்களுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தேர்வு நடத்தி தகுதியானவர்களை தேர்வு செய்து வருகிறது. அந்த வகையில் சார் பதிவாளர், முதுநிலை வருவாய் ஆய்வாளர், வனவர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் உள்ளிட்ட பதவிகளுக்கான குரூப் 2 மற்றும் குரூப் 2A முதல்நிலை தேர்வு கடந்த மாதம் 28ஆம் தேதி நடைபெற்றது. குரூப் 2 பணியிடங்களுக்கு 50 இடங்கள், குரூப் 2A பணியிடங்களுக்கு 595 இடங்கள் என்று மொத்தம் 645 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக டிஎன்பிஎஸ்சி அறிவித்திருந்த நிலையில் சுமார் 4,18,000 பேர் தேர்வு எழுதினர். இந்நிலையில் குரூப் 2 மற்றும் 2A ஆகியவற்றுக்கான பொது தமிழ், பொது ஆங்கிலம் மற்றும் பொது அறிவுக்கான உத்தேச விடைகளை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சியின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இந்த உத்தேச விடைகளை தேர்வர்கள் காணலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆட்சேபனை இருந்தால் 7 நாட்களுக்குள், அதாவது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மாலை 5:45 மணிக்குள் தேர்வாணை இணையதளத்தில் உள்ள ஆன்சர் கீ சேலஞ்சை பயன்படுத்தி தேர்வர்கள் முறையீடு செய்யலாம் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது.
முன்பதிவு செய்த ரயில் டிக்கெட்டுகளில் பயண தேதியை மாற்றிக்கொள்ளும் வசதி ஜனவரி மாதம் அமலுக்கு வரும் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பயண தேதியை மாற்ற நினைத்தால் தற்போதைய நடைமுறைப்படி ஏற்கனவே முன்பதிவு செய்த டிக்கெட்டை ரத்து செய்துவிட்டு புதிய டிக்கெட் முன்பதிவு செய்ய வேண்டும். இதில் ரத்து செய்யப்படும் டிக்கெட்டுக்கு கட்டணம் பிடிக்கப்படும். இது பயணிகளின் நலனுக்கு எதிரானது என தெரிவித்துள்ள அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இதனை மாற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாக கூறியுள்ளார். அதன்படி கட்டணம் ஏதுமின்றி பயண தேதியை மாற்றும் வசதி அறிமுகம் செய்யப்பட உள்ளது. மாற்றப்படும் தேதியில் ரயிலில் இடமிருந்தால் மட்டுமே வழங்கப்படும். அதேபோன்று கூடுதல் கட்டணம் ஏதேனும் இருந்தால் அதனையும் செலுத்த வேண்டும். இதன் மூலம் டிக்கெட் ரத்து கட்டணமின்றி பயண தேதியை மாற்ற முடியும் என்பதால் பயணிகளுக்கு பயனளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திண்டுக்கல்லில் போலி நீட் மதிப்பெண் சான்றிதழ் தயாரித்து மருத்துவக் கல்லூரியில் இணைந்த மாணவி மற்றும் பெற்றோரை போலீசார் கைது செய்தனர். பழனியைச் சேர்ந்த மாணவி ஒருவர் அண்மையில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற நிலையில் மருத்துவம் படிக்க ஆசைப்பட்டு நீட் தேர்வு எழுதியுள்ளார். இதில் மாணவிக்கு 228 மதிப்பெண்கள் மட்டுமே கிடைத்த நிலையில் எதிர்பார்த்தபடி முதற்கட்ட மருத்துவ கலந்தாய்வில் சீட் கிடைக்கவில்லை. இதனால் விரக்தியடைந்த மாணவி எப்படியாவது மருத்துவ இடம் பெற வேண்டும் என்ற நோக்கில் நீட் தேர்வில் 456 மதிப்பெண்கள் பெற்றது போன்று கலந்தாய்வில் திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்தது போன்றும் போலியாக சான்றிதழ் தயாரித்து கல்லூரியில் இணைந்துள்ளார். இந்நிலையில் 1ஆம் ஆண்டு மாணவர்களின் சான்றிதழ்கள் சென்னை மருத்துவ கல்வி இயக்குநரகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அங்கு சான்றிதழ் சரிபார்ப்பு பணியின் போது போலி சான்றிதழ் மூலம் மாணவி மருத்துவ படிப்பில் இணைந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி முதல்வர் அளித்த புகாரை தொடர்ந்து மாணவி மற்றும் அவரது பெற்றோரை போலீசார் கைது செய்தனர். நெல்லை சேரன்மாதேவி நீதிமன்றத்தில் திருட்டு வழக்கில் கைதாகி விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட வடமாநில நபர் நீதித்துறை நடுவரை நோக்கி காலணிகளை வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதி மீது வழக்கறிஞர் ஒருவர் காலணியை வீச முயன்ற சம்பவம் நாட்டையே உலுக்கிய நிலையில் தமிழ்நாட்டிலும் இதுபோன்ற சம்பவம் நடந்துள்ளது. சேரன் மகாதேவி பகுதியில் கூலி வேலை செய்து வந்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த தர்மேந்திர சிங் என்பவர் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டார். அவரை சேரன்மாதேவி நீதித்துறை நடுவர் அருண்குமார் முன்பு போலீசார் ஆஜர்படுத்தினர். அப்போது தர்மேந்திர சிங் தரப்பில் வழக்கறிஞர் யாரும் ஆஜராகவில்லை. இதனால் அவருக்கு இலவசமாக வழக்கறிஞர் யாரையாவது ஏற்பாடு செய்து வழக்கை துரிதமாக முடிப்பதற்கு நடவடிக்கை எடுங்கள் என கூறியதோடு வழக்கை அடுத்த மாதத்திற்கு நீதித்துறை நடுவர் ஒத்திவைத்தார். நீதிமன்றத்தில் நடப்பது புரியாமல் நீதித்துறை நடுவரை நோக்கி காலணிகளை வீசியதாக தெரிகிறது. உடனடியாக அந்த நபரை போலீசார் பிடித்து சிறைக்கு அழைத்துச் சென்றனர். இதுகுறித்து வழக்கு எதுவும் பதிவு செய்ய வேண்டாம் என நீதித்துறை நடுவர் காவல்துறையிடம் கூறியதாக தெரிகிறது. இனி நோயாளி என்ற சொல்லுக்கு பதிலாக மருத்துவ பயனாளிகள் என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர் நோயாளி என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டாம் என வலியுறுத்தினார். நம்முடைய மாண்புமிகு திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். என்னன்னா அதில் ஒரு குறிப்பிட்டிருந்தார், மருத்துவமனைக்கு வரவங்களை எல்லாம் நோயாளிகள் அழைக்கக்கூடாதுன்னு குறிப்பிட்டிருந்தார். அதுவும் சரிதான். ஏன்னா எல்லாருக்கும் உடல்ல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். அதுக்காக அவங்க நோயாளின்னு சொல்லிடக்கூடாது. மருத்துவர்களையும் மருத்துவமனைகளையும் நாடி வரவங்களை மருத்துவ பயனாளிகளும் நாம் பார்க்கணும். இந்நிலையில் இது தொடர்பாக அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. அதில் மருத்துவர்களையும் மருத்துவமனைகளையும் நாடி வருகின்றவர்களை நோயாளிகள் என அழைப்பதற்கு பதிலாக மருத்துவ பயனாளிகள் அல்லது மருத்துவ பயனாளர்கள் என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல தமிழ்நாட்டில் துப்புரவு பணியாளர் என்ற சொல்லுக்கு பதிலாக தூய்மை பணியாளர் என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. பீகாரில் வாக்காளர் பட்டியலிலிருந்து புதிதாக நீக்கப்பட்ட 3,66,000 பேர் விவரங்களை அளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பீகாரில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் பட்டியல் திருத்தப் பணிகளுக்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது பீகாரில் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதிக்கட்ட வாக்காளர் பட்டியலில் 3,60,000 பேர் நீக்கப்பட்டதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து பீகார் இறுதி வாக்காளர் பட்டியலில் புதிதாக சேர்க்கப்பட்ட 21 லட்சம் பேர் மற்றும் புதிதாக நீக்கப்பட்ட 3,66,000 பேர் குறித்த முழுமையான விவரங்களை தேர்தல் ஆணையம் சமர்ப்பிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நாளை மாலை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். நாளை மாலை 3:30 மணிக்கு விசாரணை நடைபெறும் என்றும் 14ஆம் தேதி விரிவான விசாரணை நடைபெறும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது தேர்தல் ஆணையத்தின் தனிப்பட்ட உரிமை என்று தெரிவித்த நீதிபதிகள் அதில் உத்தரவு பிறப்பிப்பது இடையூறாக மாறும் என்றும் தெரிவித்தனர். டெல்லியில் கொட்டித்தீர்த்த கனமழையால் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கி கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கடந்த சில நாட்களாக தலைநகரில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென்று மழை பெய்தது. டெல்லி, குருகிராம், நொய்டா, ஹரியானா, காசியாபாத் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 20 நிமிடத்திற்கு மேலாக மழை கொட்டித்தீர்த்தது. திடீர் மழையால் குருகிராமில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.
இஃப்கோ சவுக், தௌலா கவுன் சாலை, துவாரகா சாலை, சதார் மெட்ரோ நிலைய பகுதிகளில் சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டன. இதனால் நேற்று இரவு பணி முடிந்து வீடுகளுக்கு சென்றோர் அவதிக்கு உள்ளாகினர். கனமழை காரணமாக டெல்லிக்கு வந்த 15 விமானங்கள் திருப்பி விடப்பட்டன. இதன்படி 8 விமானங்கள் ஜெய்ப்பூருக்கும், 5 விமானங்கள் லக்னோவுக்கும், 2 விமானங்கள் சண்டிகருக்கும் திருப்பி விடப்பட்டன. இமாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பேருந்து சிக்கியதில் 15 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இமாச்சல பிரதேச மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு உள்ளிட்ட பேரிடர்கள் நிகழ்ந்த வண்ணம் உள்ளன. இந்நிலையில் பிலாஸ்பூர் மாவட்டத்தின் பலூர்காட் பகுதியில் 30க்கும் மேற்பட்டோருடன் சென்ற தனியார் பேருந்து திடீர் மண் சரிவில் சிக்கி புதையுண்டது. பேருந்து முழுவதும் கற்கள் மற்றும் மண் விழுந்து ஒரு போர்வை போன்று மண்ணால் மூடப்பட்டது. சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் மீட்புப் படையினர் மண் சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் 15க்கும் மேற்பட்டோரின் உடல்கள் மீட்கப்பட்டன. மீட்புப் பணியின் இடையே திடீரென மழை பெய்ததால் தொய்வு ஏற்பட்டது. தொடர் போராட்டத்திற்கு பின் மண் சரிவில் சிக்கிய சிலர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மண் சரிவில் பேருந்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள இமாச்சல பிரதேச முதலமைச்சர் சுக்வீந்தர் சிங் சுக்கு விரைந்து மீட்புப் பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளார். மேலும் விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் சுக்வீந்தர் சிங் சுக்கு உத்தரவிட்டுள்ளார். நிலச்சரிவில் பேருந்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர் காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார். அதேபோல் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் தன்னுடைய நினைவுகள் தொடர்ந்து இருக்கும் எனவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் பிரதமரின் நிவாரண நிதியில் இருந்து உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சமும் காயமடைந்தோருக்கு 50,000 ரூபாயும் வழங்க உத்தரவிட்டுள்ளார். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 செய்திகளை பார்க்கலாம். திருப்பதி திருமலையில் நண்பகலில் 1 மணி நேரம் கனமழை கொட்டியது. கோவில் மாடவீதிகள், லட்டு கவுண்டர் செல்லும் வழி உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல முடியாததால் பக்தர்கள் ஒரே இடத்தில் வெகு நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. வேலைவாய்ப்பு இல்லாததால் தான் சாதி சண்டை வருவதாக பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். வேலை இல்லாத காரணத்தால் தான் இங்க ஜாதி சண்டையே வருது. இந்த ஜாதி பிரச்சனை, அந்த ஜாதி பிரச்சனை, இந்த ஊர் பிரச்சனை, பள்ளிக்கூடத்துல ஜாதி இருக்கு. நீ வேலையை கொடுத்தனா அவன் வேலையை பார்த்துட்டு போவான். ஏன் சண்டை போட போறான்? சென்னையில எங்கேயாவது ஜாதி சண்டை இருக்கா? சென்னை அருகே குன்றத்தூரில் அரசு பள்ளி வகுப்பறையில் மயங்கி விழுந்த 11ஆம் வகுப்பு மாணவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மணிகண்ட நகரைச் சேர்ந்த 16 வயதான வெங்கடேசன் காலாண்டு தேர்வு விடுமுறைக்கு பிறகு திங்களன்று பள்ளிக்கு சென்றார். தலை வலிப்பதாக நண்பர்களிடம் தெரிவித்த நிலையில் திடீரென வகுப்பறையில் மயங்கி விழுந்த அவரை ஆசிரியர்கள் மீட்டு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். உடற்கூறு ஆய்வு அறிக்கையின்படி நடவடிக்கை மேற்கொள்ள காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்தில் செயின் பறிப்பில் ஈடுபட்டு சென்னையில் பதுங்கியிருந்த கொள்ளையனை 250 சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து போலீசார் கைது செய்தனர். செயின் பறிப்பு தொடர்பாக பெண் அளித்த புகாரில் கடந்த 23 நாட்களாக 250 சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் கொள்ளையில் ஈடுபட்டவர் FZ வாகனத்தில் பயணித்ததை கண்டறிந்தனர். தொடர்ந்து வாகன பதிவெண் மூலமாக சென்னையில் பதுங்கியிருந்த விக்னேஸ்வர் என்பவரை கைது செய்த போலீசார் 6 சவரன் தாலிச்சங்கிலியை கைப்பற்றினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் காரில் சட்டவிரோதமாக திமிங்கல உமிழ்நீர் கடத்தப்பட்ட சம்பவத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். தூத்துக்குடியிலிருந்து கேரளாவிற்கு திமிங்கல உமிழ் கடத்தப்பட உள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் நடைபெற்ற விசாரணையில் அவர்கள் சிக்கினர். கைப்பற்றப்பட்ட 40 கிலோ திமிங்கல உமிழ்நீரின் சர்வதேச மதிப்பு பல கோடி ரூபாய் என்று கூறப்படுகிறது. சென்னை துறைமுகத்தில் செல்போன் பேசிக் கொண்டு சென்றவர் கடலில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார்.
மணலி பகுதியைச் சேர்ந்த மோகன் என்பவர் துறைமுக வளாகத்தில் செயல்படும் ராயல் மெட்ராஸ் என்ற பாய்மர படகு கிளப்பில் பொறுப்பாளராக இருந்தார். நேற்று இரவு செல்போன் பேசிக் கொண்டு சென்றவர் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இந்த நிலையில் இன்று காலை பாய்மர படகு கிளப் அருகே கடலுக்குள் போடப்பட்டுள்ள கற்களுக்கு இடையே மோகன் சடலமாக மீட்கப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் பாக்கத்தில் குடியிருப்புக்கு தற்காலிக மின் இணைப்பு வழங்க 3000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின்வாரிய வணிக ஆய்வாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். முத்தா புதுப்பேட்டையை சேர்ந்த சங்கர் தற்காலிக மின் இணைப்பு கேட்டு விண்ணப்பித்த நிலையில் மின் மீட்டர் பொருத்த 3000 ரூபாய் கேட்டுள்ளார். இது தொடர்பாக சங்கர் அளித்த புகாரில் மின்வாரிய வணிக ஆய்வாளர் ரஜினியை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். அரியலூர் மாவட்டம் முல்லையூர் கிராமத்திற்கு முதல் முறையாக பேருந்து சேவை தொடங்கியது. முன்னதாக பேருந்துக்காக 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டிய சூழல் இருந்த நிலையில் தங்கள் கிராமத்திற்கு பேருந்து வசதி கோரி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் முல்லையூரில் இருந்து அரியலூருக்கு நேரடி பேருந்து வழித்தடத்தை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். இதனால் கிராம மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். ஆழ்கடலில் நாகை நம்பியார் நகர் மீனவர்கள் மீது கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியது தொடர்பாக கடலோர காவல் குழும காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திங்கட்கிழமை அதிகாலையில் கோடியக்கரை தென்கிழக்கே 2 ஃபைபர் படகுகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 11 மீனவர்களை சுற்றி வளைத்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் ஆயுதங்களால் தாக்கி ஜிபிஎஸ் கருவி, வாக்கி டாக்கி, வலை, என்ஜின், செல்போன்கள் உள்ளிட்ட 4 லட்சம் ரூபாய் மதிப்புடைய பொருட்களை கொள்ளையடித்து தப்பிச் சென்றனர். மதுரையில் சாலையை கடக்க முயன்ற முதியவர் மீது கார் மோதியதில் அவர் பலத்த காயமடைந்தார். அவனியாபுரத்தைச் சேர்ந்த இன்பா என்பவர் நண்பர்களுடன் காரில் மதுரை சென்றபோது இருசக்கர வாகனத்தில் வந்த முதியவர் தேவேந்திரன் குறுக்கே வந்ததாக தெரிகிறது. காரை பிரேக் பிடித்தபோது அது நிலைத்திடுமாறி சாலையின் மையத்தடுப்பிலும் முதியவர் மீதும் மோதியது. பழனி பாலாறு அணை பகுதியில் சுற்றித் திரியும் ஒற்றை யானையை பட்டாசு வெடித்து விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். பாலாறு அணையில் வனவிலங்குகள் தண்ணீர் அருந்த செல்வது வழக்கம். ஆனால் ஒரு யானை மட்டும் அணை பகுதியில் சுற்றித் திரிகிறது. இதனால் விவசாயிகள், தொழிலாளர்கள், பள்ளி செல்லும் சிறுவர்கள் என அனைவரும் அச்சத்தில் உள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு பகுதியில் செயல்படும் தனியார் மதுபான விடுதியில் கலப்பட மதுபானங்களை விற்றதாக உரிமையாளரின் மகன் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். ஓயாசிஸ் என்ற பெயரில் இயங்கும் தனியார் மதுபான விடுதியில் அரசு அனுமதிக்கப்பட்ட நேரத்தை பின்பற்றாமல் மதுபான விற்பனை நடைபெறுவதாகவும் புகார் எழுந்தது. இதையடுத்து அங்கு சோதனைக்கு சென்ற காவலர்களுடன் விடுதியின் உரிமையாளர் மகன் சஜின், ஊழியர்கள் ஐயப்பன், கிருஷ்குமார் ஆகியோர் தகராறு செய்ததாக தெரிகிறது. இதையடுத்து அவர்களை கைது செய்த காவல்துறையினர் 500க்கும் மேற்பட்ட மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் மீது காலணி வீச முயன்ற விவகாரத்தில் தான் மன்னிப்பு கேட்கப் போவதில்லை என வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் தெரிவித்துள்ளார். தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர் சனாதனத்தை அவமதிக்கும் வகையில் தலைமை நீதிபதி பேசியதால் அவரை தாக்க முயன்றதாக கூறினார். தனது செயலுக்கு மன்னிப்பு கேட்கப் போவதில்லை என்றும் கடவுள்தான் இதனை செய்ய வைத்தார் என்றும் ராகேஷ் கூறினார். கிரிக்கெட்டில் பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தக்காரரான MS தோனி தற்போது விளையாட்டு உலகை தாண்டி புதிய விஷயத்தை கையில் எடுத்து பலரையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கிறார். பைக் மற்றும் கார்கள் மீது அதீத பிரியம் கொண்டுள்ள தோனி தற்பொழுது ஆளில்லா விமானங்களை இயக்கும் பைலட் உரிமத்தை பெற்றுள்ளார். இதற்காக DGCA எனப்படும் சிவில் விமான போக்குவரத்து துறையின் அங்கீகாரம் பெற்ற ட்ரோன் விமானிக்கான உரிமத்தை பெற்றிருக்கிறார் தோனி. சென்னையில் உள்ள கருடா ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் விளம்பர தூதராகவும் முதலீட்டாளராகவும் இருக்கும் தோனி அங்கு தனது பயிற்சியை வெற்றிகரமாக முடித்துள்ள நிலையில் ரசிகர்கள் சிலாகித்து வருகின்றனர். நடிகர் சூர்யா நடித்து வரும் 46வது படத்தின் படப்பிடிப்பு பெலாரஸில் நடைபெற்று வருகிறது. தனுஷின் பாத்தி, துல்கர் சல்மானின் லக்கி பாஸ்கர் ஆகிய வெற்றி படங்களை இயக்கியவர் வெங்கி அட்லூரி. நாகவம்சி இயக்கத்தில் மமிதா பைஜு, ராதிகா சரத்குமார் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். சூர்யா 46 என்று பெயர் வைக்கப்பட்டுள்ள இந்த படத்தின் படப்பிடிப்பு பெலாரஸை தொடர்ந்து விரைவில் ஹைதராபாத்திலும் தொடங்க உள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சிப்காட் தொழிற்பேட்டை காமராஜர் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஏரி புனரமைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டது. பெரு நிறுவனங்களின் சமூக பங்களிப்பு வாயிலாக நமக்கு நாமை திட்டத்தின் கீழ் இந்த ஏரி சுமார் 6.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு தற்போது புதுப்பொலிவுடன் காட்சியளிக்கிறது. நாமக்கல் மாவட்டம் நல்லூர் அருகே கார் மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தம்பதி படுகாயமடைந்து உயிரிழந்தனர். செய்யம்பாளையத்தைச் சேர்ந்த தங்கராசு மற்றும் அவரது மனைவி இருசக்கர வாகனத்தில் சென்றபோது பிச்சம்பாளையம் பகுதியில் கார் மோதி விபத்தானது. சாலையில் தூக்கி வீசப்பட்ட தம்பதியர் படுகாயமடைந்த நிலையில் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். காயமடைந்த கார் ஓட்டுநரான திருச்சியைச் சேர்ந்த சாதிக் பாட்சாவிற்கு திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
உதகை நகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு திமுக சார்பில் MP ஆர் ராசா தீபாவளி பரிசுகளை வழங்கினார். நூற்றுக்கணக்கான தூய்மை பணியாளர்களுக்கு தீபாவளி பரிசு தொகுப்புடன் மதிய உணவும் பரிமாறப்பட்டது. மதுரையில் அக்டோபர் 21ஆம் தேதி முதல் தூய்மை பணியாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாநகராட்சியில் தூய்மை பணியை மேற்கொண்டு வரும் அவர்லான் நிறுவனம் கடந்த 22 மாதங்களில் 6.5 கோடி ரூபாய் அளவில் தொழிலாளர்களின் சம்பளத்தை கையாடல் செய்திருப்பதாக தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே அந்த நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை நீட்டிக்க எதிர்ப்பு தெரிவித்தும் 23 பணியாளர்கள் நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்தும் போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டுள்ளனர். சரக்கு கப்பல் விபத்தை அடுத்து தனுஷ்கோடி தெற்கு கடற்கரையில் கரை ஒதுங்கிய பிளாஸ்டிக் மூலப்பொருட்கள் 4 மாதங்களாக தொடர்ந்து சேகரிக்கப்படுகிறது. கடந்த மே மாதம் 24ஆம் தேதி லைபீரியா சரக்கு கப்பல் கேரள கடற்பகுதியில் விபத்துக்குள்ளானதில் பிளாஸ்டிக் மூலப்பொருட்கள் கரை ஒதுங்கின. இதையடுத்து பிளாஸ்டிக் மூலப்பொருட்களை சேகரித்து ராமேஸ்வரம் திடக்கழிவு மேலாண்மை நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. 4 மாதங்களாக இந்த பணியில் 30க்கும் மேற்பட்ட பெண் பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கோவை டாடாபாத் மண்டல தலைமை மின்பொறியாளர் அலுவலகம் முன்பு CITU சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. கேங்மேன் பணியாளர்களுக்கு கள உதவியாளர் பதவி உயர்வு வழங்க வேண்டும், கேங்மேன் பணியாளர்களுக்கு வழங்க வேண்டிய 6% ஊதிய உயர்வை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. 1000க்கும் மேற்பட்டோர் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சி நிர்வாகத்தில் சீர்கேடு என்று கூறி பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சோளிங்கரில் சிமெண்ட் சாலைகள் அமைக்கும் பணியில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் தரமற்ற முறையில் சாலைகள் போடப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. மேலும் நகராட்சி பணிகள் அனைத்தும் திமுக நகரமன்ற தலைவர் மூலமாகவே ஒப்பந்தம் விடப்படுவதாக கூறி பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் பேரூராட்சியில் சாலைகளை சீரமைக்க கோரி வணிகர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அம்ருத் குடிநீர் திட்ட பணிகளுக்காக சாலை ஓரங்களில் தோண்டப்பட்ட பள்ளங்களை சரி செய்யாததால் விபத்துக்கள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். புழுதியால் காற்று மாசு ஏற்படுவது குறித்து முறையிட்டும் பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் இதே நிலை தொடர்ந்தால் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் தெரிவித்தனர். பொது பங்கு வெளியீடு மூலம் 1700 கோடி ரூபாய் திரட்ட லலிதா ஜுவல்லரிக்கு பங்குச்சந்தை ஒழுங்காற்று வாரியம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதுகுறித்து லலிதா ஜுவல்லர்ஸ் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், ஆரம்ப பொது பங்கு வெளியீடு மூலம் 1700 கோடி ரூபாய் திரட்ட அந்நிறுவனம் முடிவு செய்ததாகவும் அதற்காக பங்குச்சந்தை ஒழுங்காற்று வாரியத்திடம் கடந்த ஜூன் மாதம் விண்ணப்பித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த புதிய வெளியீட்டிலிருந்து கிடைக்கும் வருமானத்தில் 1014 கோடி ரூபாய் இந்தியாவில் புதிய கடைகளை அமைப்பதற்கான மூலதன செலவினங்களுக்கு பயன்படுத்தப்படும் என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் பணி வழங்க கோரி திருவள்ளூர் மாவட்டம் கோட்டூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பெண்கள், விவசாயிகள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் பங்கேற்றனர். 100 நாள் வேலையை 200 நாட்களாக உயர்த்தவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மதுரையில் யானை தந்தத்தை விற்பனை செய்ய முயன்ற 5 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். தேனி மாவட்டம் போடி ஜமீன் குடும்ப வாரிசான வடமடை ராஜபாண்டியன் என்பவருக்கு சொந்தமான 100 ஆண்டு பழமையான யானையின் ஒரு தந்தத்தை மதுரையைச் சேர்ந்த முகவர்கள் விற்பனை செய்ய முயன்றனர். தகவல் அறிந்த வனத்துறையினர் மணிகண்டன், ரமேஷ், சுதாகர், ரகுநாத், சுப்பிரமணி ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வடமலை ராஜபாண்டியனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.